Hello friends, welcome to Remain this kitchen. இன்னைக்கு நம்ம சமையல்ல பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ரொம்ப டேஸ்டியான ஒரு chicken fry ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா green chicken fry ரொம்பவே ஈஸியா சூப்பர் அண்ட் டேஸ்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதோட காம்பை ரிமூவ் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ்லேக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதினா தழை ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்செடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போன் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த சிக்கனில் இந்த மசாலா பேஸ்ட் நல்லாவே மிக்ஸ் ஆகிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ண வச்சுக்கலாம். நல்லா இந்த சிக்கன் இந்த மசாலாவை சேர்த்து நல்லாவே ஊறிடட்டும். நல்லா ஒரு 30 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் ஆட் பண்ணி நல்லாவே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லாவே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லாவே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வந்து நல்லாவே வேக வச்சுக்கோங்க. ஒரு மூடியால் அடைச்சி வேக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சமாக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்த்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. அது மாதிரி இந்த சிக்கன் மசாலாவும் கொஞ்சமாக தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா சரியான பதம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மாதிரி நம்ம ஆட் பண்ண எண்ணெய் பார்த்தீங்கன்னா தனியாகவே பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த மசாலா வந்து தனியாக இந்த சிக்கனோட நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. அது மாதிரி ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 நிமிஷம் ஆக போகுது. ஸோ நமக்கு சிக்கன் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. அது மாதிரி சிக்கனும் நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே அட்டகாசமான இந்த சிக்கன் ஃப்ரையை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். சிக்கனை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. சாப்பிடும்போதே வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது. அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே சுலபமாக இந்த ரெசிபி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பாய்.